Exercise number 6.5, sum number 4. X minus 3 by 3 is equal to y minus 3 by minus 1, comma, z minus 1 is equal to 0. அப்போ ஒரு நேர்கோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இஜட் டேர்ம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமா வந்திருக்கு, ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா கமா வந்தாவே என்ன அர்த்தம், இது வேல்யூவாக மாறி இருக்கு. அதை நம்ம சரி பண்ணணும், இந்த இடத்துல கண்டிப்பாக சரி பண்ணணும். மற்றும் x மைனஸ் 6/2 is equal to z minus 1/3, கமா y minus 2 is equal to 0. அதே மாதிரி x டேர்ம் y டேர்ம் z டேர்ம் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதை சரி பண்ணணும். அப்போ இந்த இடத்துல z வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல y வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் நேர்கோடுன்னு சொல்லிட்டாங்க. என்ற நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் என காட்டுதுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ வெட்டி கொள்ளுக என காட்டுனா நம்ம வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்க முன்னால் அந்த கண்டிஷனில் போட்டு வெட்டிதான் இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வெட்டி கொண்டால் அதை வெட்டி கொள்ளும் புள்ளியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெட்டும் புள்ளி XYZ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த நேர்கோடுகள் வெட்டுதா இல்லையான்னு முதல் கண்டுபிடிச்சிட்டு அப்படி வெட்டினால் வெட்டும் புள்ளியை கண்டுபிடிக்கணும். சம் நம்பர் 4. So that the straight lines x minus 3/3 is equal to y minus 3 by minus 1, comma, z minus 1 is equal to 0. இப்போ z value is given, okay, and x minus 6/2 is equal to z minus 1/3, comma, y minus 2 is equal to 0. Y value is given or intersect. The two straight lines are intersect. So that intersect பண்ணுதுன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி காமிச்சிட்டு find the point of intersection. அப்போ முதல்ல இன்டர்செக்ட் பண்ணுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் அதை முதல்ல எழுதணும்ப்பா. முதல்ல கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் அல்லது இன்டர்செக்ஷனோட போட்டுக்கோங்க. கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் அதாவது இரண்டு நேர்கோடுகள் வெட்டிக்கொள்ள நிபந்தனை என்ன கண்டிஷன் எழுதலாமா, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இரண்டு நேர்கோடுகள் அதாவது கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ், ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றை வெட்டிக்கொள்ள நிபந்தனை என்னென்னா இங்கே பாருங்கப்பா, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, அதுக்கடுத்து இது b1 b2 b3 d1 d2 d3 எல்லா இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அந்த ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்லாமே கலெக்ட் பண்ணணும். அப்போ எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் எழுதணும். அப்போ லைன் 1 லைன் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு முதல்ல எடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இது நேர்கோடு 1 ஸ்ட்ரைட் லைன் 1 லைன் 1 பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்குது, x minus 3/3 is equal to y minus 3 by minus 1, comma, z minus 1 is equal to 0. இதுதான் லைன் 1க்குரியது. இந்த லைனில் 1ல் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்பது x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3 இப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கமா கொடுத்ததுனால நம்ம அதை சரி பண்ணணும். எப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்போ x minus 3/3 இதில் பிரச்சனை இல்லை, y minus 3 by minus 1 இதில் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக இஜட்டில் தான் வேல்யூ இருக்குது. அப்போ z minus 1 by இந்த இடத்துல இங்கே பாருங்கப்பா, அப்போ z ஈக்குவல் டு 1ன்னு வேல்யூவே வந்துடுது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒன்றும் போடக்கூடாது. ஏன்னா இல்லாத வேல்யூங்கிறது கண்டிப்பாக எது போடணும், 0 தான் போட வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ 0 தான் போடணும்.
அப்போ இஜட் மைனஸ் 1/0 இந்த 0 வந்து யார் இன்ஃபினிட்டி கன்சிடர் பண்ணாங்கன்னா மேலே நியூமரேட்டர் தனி டினாமினேட்டர் தனி எல்லாமே தனித்தனியாக இருக்கும், மறந்துடாதீங்க. அதனால் மறக்காமல் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 தான் போடணும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் ஏ பாயிண்ட், அதாவது x1, y1, z1. இங்கே வரக்கூடியது ஃபுல்லாக அந்த லைன் பூராவுமே இங்கே பாருங்கப்பா b1, b2, b3. ஓகேவா? இதான் பி வெக்டருக்குரியது. இதை வந்து நம்ம கடைசியில் தொகுத்து எழுதிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து லைன் 2 எடுக்கிறேங்க, செகண்ட் லைன் எடுங்க. அப்போ கிவன் செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் என்னப்பா இருக்கு, அங்கே பாருங்கள் x minus 6/2 is equal to z minus 1/3, y minus 2 is equal to 0. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒய்யில் வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ அதை சரி பண்ணணும். அப்போ இது வந்து முக்கியமான இடமா வரப்போகுது. அப்போ x minus 6/2 is equal to y term எழுதணும் இல்லையா, அப்போ இந்த இதை எழுதுங்க. அப்போ y minus 2 என்ன போடணும், 0 தான் போடணும், மறந்துடாதீங்க. equal to z minus 1/3. ஓகேப்பா. அடுத்து இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட் தான் வந்து பி பாயிண்ட், அதாவது x1 அல்லது x2, y2, z2. இது x1, y1, z1, இது x2, y2, z2. அந்த கீழே வரக்கூடிய இது ஃபுல்லாகவே டி வெக்டரை குறிக்கும். அப்போ d1, d2, d3 அல்லது u வெக்டர் v வெக்டர் கூட குறிச்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்காட்டி இந்த நெட்டில் வர்றது எல்லாமே x1, y1, z1, இங்கே வர்றது எல்லாமே b1, b2, b3. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ், அதாவது திசை வீதங்கள். இங்கே வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து x2, y2, z2, இங்கே வரக்கூடியது வந்து 2, 0, 3 என்பது d1, d2, d3. இதெல்லாம் உங்களுக்கு எழுதிட்டோம்னா ஈஸியாக புரியும். அதனால தான் வந்து எழுதியிருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோமா? அப்போ ஏ பாயிண்ட்ஸ் x1, y1, z1. அப்போ பி பாயிண்ட் x2, y2, z2. ஓகேவா? இதை அப்படியே எழுதுங்க. அப்போ ஏ பாயிண்ட் என்னப்பா இருக்குது, இங்கே வரணும். அப்போ 3 குறி மாற்றிடணும், மறந்துடாதீங்க. அப்போ 3, 3, 1. இந்த இங்கே பாருங்கள் 3, 3, 1. ஃபார்முலா வந்து x minus x1, y minus y1, z minus z1. அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த நம்பரை மட்டும்தான் எழுதியிருக்கோம், மறந்துடாதீங்கப்பா. அதுக்கடுத்து x2ங்கிறது எங்கே சொன்னால் இங்கே இருக்கா, இந்த இடம் 6, 2, 1. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது என்ன எழுத சொன்னோம், நல்லா கவனிங்க. b1, b2, b3 இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து d1, d2, d3 இப்படி கரெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்போ 3, இங்கே வாங்க -1, 0, இங்கே வாங்க 2, 0, 3 எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோமா? கலெக்ட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணுதா இல்லையான்னு இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்செக்ட் பண்ணால் டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன வரணும், 0 வர வேண்டும். நல்லா கொஞ்சங்க 0 வரணும். இப்போ வந்து ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். ஃபார்முலாவில் எல்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் ஃபார்ம் என்னப்பா இருக்குது, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, b1, b2, b3, d1, d2, d3. அவ்வளோதான்ப்பா. அப்போ ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பாருங்க, x2 minus x1 இந்த 6 minus 3, அப்போ 6 minus 3 டேரெக்டாக போடணும், போட்டுக்கோங்க. 2 minus 3, 2 minus 3, 1 minus 1. அவ்வளோதான். x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, z2 minus z1, x1, y1, z1, x2, y2, z2. அவ்வளோதான். இதிலேருந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே பண்ணி போட்டாச்சு. அதுக்கடுத்து b1, b2, b3ங்கிறது 3, -1, 0, 2, 0, 3. அவ்வளோதான்ப்பா. அதுக்கடுத்து சிம்பிளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மெண்ட் பண்ண போகிறோம். சிம்பிளை பண்ணுங்கள். 6 minus 3 எவ்வளவு, 3. இது 2, இது 3, 2. இந்த 3, 3, 2.
இது 2 -1 எவ்வளவு -1, கீழே என்ன இருக்குது -1, இது எவ்வளவு 0, இது 0, இது 0, இது 3. இதை டிட்டர்மின் பண்ணணும். டிட்டர்மின் பண்ணுறதுனாக மேட்ரிக்ஸில் வந்து டிட்டர்மினேஷனில் வந்து ஒரு ரூல் இருக்குது. இது R1, இது R2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா? 3 -1 0, 3 -1 0. அப்போ R1 ஐடென்டிக்கல் R2. அப்போ R1ம் R2வும் சமமாக இருந்தால் அந்த டிட்டர்மின் வேல்யூ 0. ஏற்கனவே வந்து டிட்டர்மின் ரூல்ஸ் படிச்சிருக்கீங்க. ஒரு அணிக்கோவையில் ஏதேனும் 2 நிரல்கள் சமமாக இருந்தால் அல்லது நிறைகள் சமமாக இருந்தால் டிட்டர்மின் வேல்யூ 0ன்னு படிச்சிருக்கோமா? இந்த டிட்டர்மின் எனி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் டிட்டர்மின் வேல்யூ 0ன்னு படிச்சிருக்கோம். அதை தான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ R1ம் R2 சமமாக இருக்குது, தேர்ஃபோர் 0. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட், திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ டிட்டர்மின் கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணிட்டோம்? 0 கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்த லைன் சமமாக இருக்குல்ல, அதனால் வந்து ஆன்சர் 0. ஆகவே தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் அல்லது கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும். Therefore, given straight lines are intersecting to each otherன்னு முடிச்சிடலாம். இது வந்து பாதி தான் செஞ்சுருக்கோம். இது முதல் கொஸ்டின் தான் ஆன்சர். அப்படி வெட்டி கொண்டால் வெட்டும் புள்ளியை காண்க. அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இன்னும் வெட்டும் புள்ளி இப்போ என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்கனா ப்ரீவியஸ் சம்மில் எழுதுறோம் இல்லையா, அதே கான்செப்ட். இப்போ வெட்டும் புள்ளி காண போகிறோம். டு ஃபைண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், வெட்டும் புள்ளி காண. அப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கலாமா? அப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரப்போகுது? நல்லா கவனிங்கப்பா. வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த லைன் 1 லைன் 2 ரெண்டையுமே எடுத்துகிட்டு S, T வச்சோம்ல, பழைய சம் மாதிரி செய்யணும். லைன் 1 முதல் லைன் என்ன? கிவன் லைன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லைன் x-3/3 is equal to y-3/-1 is equal to z-1/0. இதுதான் லைன் 1. is equal to t என்க. let t வைக்கணும். ஏற்கனவே படிச்சுக்கோம்ல, அதே தான். இப்போ பிரித்து போடுங்க. அப்போ x-3/3 is equal to y-3/-1 is equal to z-1/0 is equal to tங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாடலாம் பிரித்து எழுத போகிறோம். நல்லா கவனிங்க. x-3/3 is equal to t. இதான் முதல் சமம் பிரிச்சிட்டோம். y-3 is equal to -1 is equal to t பிரிச்சாச்சு. z-1/0 is equal to t. ஏற்கனவே வந்து z-க்கு வேல்யூ கொடுத்துருந்தாலும் இப்படி நம்ம பழைய ப்ராசஸில் செஞ்சுருவோம். அப்போ x-3 is equal to 3t. அப்போ x is equal to 3t + 3 ஆயிருமாப்பா? ஓகேப்பா. இந்த இடம் y-3/-1 is equal to என்னது? இது அப்படியே குறுக்க பெருக்கி விட்டா, இந்த இடத்துல பெருக்கிட்டா இது என்ன ஆயிரும்? -t. அப்போ y மட்டும் வேணும்னா -t + 3. அவ்வளோதான். xy z உருவாக்கணும். அப்போ z-1 is equal to 0. அப்போ z is equal to 1. இது டைரக்ட் வேல்யூ. அப்போ pங்கிற பாயிண்ட் எழுதிடலாமாப்பா? அப்போ தேர்ஃபோர் அந்த pங்கிற காமன் பாயிண்ட் வந்து 3t + 3, -t + 3, 1. இதுதான் அந்த pங்கிற பாயிண்ட் வந்து x, y, zக்குரியது. இது லைன் 1க்குரியது. இதே மாதிரி லைன் 2 செய்ய போகிறோம். இது 1 வச்சுக்கலாமா? லைன் 2
லைன் 2க்குரியது. லைன் 2 என்ன கொடுத்துருக்கு நல்லா கவனிச்சு எழுதுங்க. அப்போ லைன் 2 என்பது x minus 6 by 2 is equal to z minus 1 by 3 is equal to என்ன கொடுத்துருக்காங்க y minus 2 by 0 x y z இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த y வந்து கடைசியில் எழுதியிருக்கு இல்லை, அதனால் வேற ஒன்றும் c equal to s என்க எஸ்ன்னு வைங்க இதை. ஏன்னா டி வச்சு எஸ் வைங்க, அல்லது லேம்டா கமா மீன் கூட வச்சுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். அப்போ இதுக்கு அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 6 by 2 is equal to s, y minus 2 is equal to y by minus 2 by 0 is equal to s. அதுக்கடுத்து z minus 1 by 3 is equal to என்னது s. இப்போ x மட்டும் வேணும்னா x minus 6 is equal to 2s. அப்போ x மட்டும் வேணும்னா 2s plus 6ன்னு போடலாமா? இதெல்லாம் ப்ரீவியஸ் சம்லேயே ட்ரை பண்ணால் தான். y minus 2 is equal to 0, அப்போ y is equal to 2. அப்போ z minus 3, z minus 1, z minus 1 is equal to 3s. அப்போ z is equal to 3s plus 1 போடலாமா? அவ்வளோதான்ப்பா. இங்கேயும் அதே மாதிரி p பாயிண்ட்னா வைங்க. இந்த p பாயிண்ட் வந்து x, y, z. அப்போ p என்பது 3, அதாவது 2s plus 6, ஒய்க்கு எவ்வளோ டேரக்டாக 2, 3s plus 1. அவ்வளோதான். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இஜெட் வேல்யூ, இது 2. அப்போ ரெண்டும் சமமாக இருக்கா? அப்போ ரெண்டும் சமம். அப்போ 1 is equal to 2, ஏன்னா காமன் பாயிண்ட்ஸ்லையா ரெண்டும் சமம். அப்போ 2 ஈக்குவல்னு போடலாமா? அப்போ இங்கே பாருங்க நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சமம். இந்த எழுத போகிற நல்லா கவனிங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னப்பா இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 3t. இங்கே பாருங்க 3t plus 3, minus t plus 3, 1 is equal to எந்த பாயிண்ட் எழுதுனா? இங்கே இருக்க பாயிண்ட். இந்த பாயிண்ட் அப்படி எழுதலாமா? நல்லா கவனிங்க. அப்போ எழுதும் பொழுது என்ன கிடைக்க போகுது? 2s plus 6, 2, 3s plus 1. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஈக்குவல் தான். என்ன காரணம்? ரெண்டுமே காமன் பாயிண்ட் தான். அப்போ முதலுக்கு சமம், ரெண்டாவதுக்கு சமம், மூணாவதுக்கு சமம். அவ்வளோதான். எக்ஸுக்கு எக்ஸு, ஒய்க்கு ஒய், இஜெட்டுக்கு இஜெட். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து t3 இருக்குது, 1 காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ எப்போவுமே தம்பி நம்பர் முழுசாக வரதை எடுத்துக்கப்பா. அப்போ இஜெட் 1 இருக்கா? அப்போ இதை தூக்குங்க, அதான் கரெக்டாக வரும், ஈஸியாக இருக்குது. அப்போ 3s plus 1, 3s plus 1 is equal to எவ்வளவு? 1. நல்லா கவனிக்கணும். எதை ரெண்டையும் கூட எடுக்கலாம், அந்த இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். 3s plus 1 is equal to 1. அப்போ 3s equal to 1 minus 1. அப்போ 3x equal to எவ்வளவு? 0. அப்போ s வேல்யூ எவ்வளவு? 0. அப்போ 3s 0னா s 0. அப்போ t கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்ட் எஸ் வேல்யூ தானே இருக்குது, இந்த இதில் போய் போட்டால் நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடைக்கும்? எஸ் வேல்யூ, அதாவது XYZ ஈஸியாக கிடச்சிற போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ எஸ் வேல்யூ 0 தான் கண்டுபிடிச்சோம். அப்போ எஸ்ஸுக்குரிய பார்ட்டை மட்டும் செஞ்சால் போதும். டி வச்சு செய்யலாம், எஸ் வச்சு செய்யலாம், நம்மளோட விருப்பம் தான். அப்போ எஸ் 0 வந்திருக்கு. அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட் எஸ்ஸுக்கு 0 போட்டால் 0 plus 6, இது 2, எஸ்ஸுக்கு வந்து 0 போட்டால் 0 plus 1. அப்படியே எல்லாத்தையும் சுருக்குனா பி வேல்யூ 6, 2, 1. Therefore the point of intersection, வெட்டும் புள்ளி என்பது 6, 2, 1. அப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ 2 ஸ்ட்ரைட் லைனும் பிங்கிற பாயிண்டில் காமன் பாயிண்டில் வெட்டுது. அதுதான் வந்து 6, 2, 1ன்னு முடிச்சிடலாம். அப்போ 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் என காட்டுன்னு கேட்டுருக்காங்க, அதையும் செஞ்சுட்டோம். அதுக்கடுத்து இந்த வெட்டும் புள்ளி என்னன்னு காட்டுன்னு கேட்டுருக்காங்க, அந்த வெட்டும் புள்ளியும் கண்டுபிடிச்சிட்டான். அதாவது ஸோ தட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் இன்டர்செக்டின்னு கேட்டாங்க. அப்போ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த எஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆகிக்கங்கப்பா. எக்ஸாம்பிள் 6.32 வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம். நல்லா கான்ஃபிடென்ட்டாக கவனிக்க, ரொம்ப ஈஸியான சம்.
அப்போ எடுத்துக்காட்டு 6.32 x மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 2 மைனஸ் y/6 ஈக்குவல் டு z மைனஸ் 4/12 மற்றும் x மைனஸ் 3/-2 ஈக்குவல் டு y மைனஸ் 3/3 ஈக்குவல் டு 5 மைனஸ் z/6 என்ற நேர்கோடுகள் இணையானவை என நிறுவு. இணையானவை என நிறுவு. இணைனா b, d ரெண்டும் சமமாக இருந்தால் இணைன்னு ப்ரூவ் பண்ணும். இந்த கணக்கில் வந்து ரெண்டு இடத்துல சிக்கல் இருக்குது. எக்ஸினுடைய கெழு 1 இருக்கணும், கரெக்ட். ஒய்யினுடைய கெழு 1 இல்லை. அப்போ வந்து இங்கே ஒரு மாற்றம் இருக்குது. இஜனுடைய கெழு 1 கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் வந்து இங்கே பிரச்சனை இருக்குது, சரி பண்ணணும். அதே மாதிரி x மைனஸ் 3 இங்கே கரெக்டு, ஒய் மைனஸ் 3 இங்கேயும் கரெக்டு. இஜட் மைனஸ் அதாவது இங்கே இல்லை, 5 மைனஸ் இஜட் இருக்குது. அப்போ இங்கே சரி பண்ணணும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் சரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டலாம். இணைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இணைனா பி வெக்டர் பேரலல் டு டி வெக்டர்னு கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் 6.30 is a most very important 3 marks part of examination point of view. Prove that x minus 1/4 is equal to 2 minus y/6 equal to z minus 4/12 and x minus 3/-12 is equal to y minus 3/3 is equal to 5 minus z/6 are parallel. அப்போ பேரலல்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ப்ரூவ் பண்ணவே சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரூவ் பண்ண பேரலல்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பேரலாக வரும், செக்அப் பண்ணிடுவோம். இதனுடைய எக்ஸினுடைய கோஎஃபிஷியன், ஒய்னுடைய கோஎஃபிஷியன், இஜனுடைய கோஎஃபிஷியன் 1 வரணும், கண்டிஷன் இது. அப்போ இது கரெக்டாக இருக்குது. எக்ஸ் இது இஜட்னா ஒன்று கரெக்டாக இருக்குது. அப்போ இது இல்லை, இதை சரி பண்ணணும். ஓகேவா, லைன் 1ல் பிரச்சனை இருக்குது. இது கரெக்டு, இது கரெக்டு. அப்போ இங்கே கரெக்டாக இல்லை, இதை வந்து சரி பண்ணி எடுத்தால் செக்அப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண போகிறோம், அல்லது சொல்யூஷன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ லைன் 1 எடுக்கிறீங்க, முதல் நேர்கோடு 1 எடுங்க. 1 கிவன் ஸ்ட்ரைட் லைன் என்ன இருக்குது? அப்போ x மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 2 மைனஸ் y/6 ஈக்குவல் டு z மைனஸ் 4/12 கொடுத்துருக்காங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லைனை எழுதிக்கலாம். இதில் பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1/4 நோ சேஞ்ச். இதில் ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து சமப்படுத்தணும்னா கெழு இல்லை, கோஎஃபிஷியன். அப்போ 1 தான் இருக்குது. அப்போ வந்து மைனஸை மட்டும் வெளியே எடுத்தால் போதும். அப்போ மைனஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 2 வரணும், அங்கே மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 கரெக்டாக வருதா? /6 இஸ் ஈக்குவல் டு இதில் நோ சேஞ்ச். அப்போ இஜட் மைனஸ் 4/12. ஓகேவா, அதுக்கடுத்து வெரிஃபை பண்ணுங்கப்பா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2/6 இந்த மைனஸ் என்ன பண்ணிடணும், மறக்காமல் கீழே இறக்கிடணும். அப்போ -6ல் கிடைக்கிது. இஸ் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் 4/12. இப்போ நம்மளுக்கு தேவை பி வெக்டார் டி வெக்டார் தான் தேவை. அப்போ இது இங்கேருந்து வரக்கூடியது தான் வந்து டி வெக்டார், பி வெக்டார். இது ஊராமே தான் பி வெக்டார். நான் வெக்டர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பி வெக்டரும் டி வெக்டரும் ஈக்குவலாக இருந்தால் போதும். இங்கே கூட எழுதிடலாமா? அப்போ பி வெக்டர் என்பது 4, -6, 12 இதுதான் வெக்டரா வந்து மாற்றிடுறது. பாயிண்டாக தான் கொடுத்துருக்கு, வெக்டரா மாற்றுங்க. அப்போ பி வெக்டர், ஒரிஜினல் பி வெக்டர் என்பது 4i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் 12k கேப். எப்போவுமே வெக்டர் நம்பரில் காமன் நம்பரை வெளியே எடுத்துறது வழக்கம். ஸ்கேலாரை வந்து வெளியே எடுத்துடணும். அப்போ ஸ்கேலாரை வந்து வெளியே எடுத்துட்டா காமன் நம்பரை வெளியே எடுத்துகிற 2 வெளியே எடுங்க. அப்போ 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் எவ்வளவு 6k கேப். தேர்ஃபோர் ஒரிஜினல் பி வெக்டர் என்பது 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். அவ்வளோதான்ப்பா. ஒரு பையன் நினைக்கலாம், என்ன சார் இந்த 2 காண நினைக்கிறீங்களா? அப்போ எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனில் வந்து காமன் நம்பர் இருந்தால் டிவைட் பண்ணி விட்டுருவோம்ல, அது மாதிரி ஸ்கேலார் காமன் நம்பர் வந்தால் கண்டிப்பாக வெளியே எடுத்து விட்டுறணும். மைனஸாக இருந்தாலும் சரி, காமன் நம்பராக இருந்தாலும் வெளியே எடுத்துடணும். இது பி வெக்டராக கிடைச்சிருக்கு. இப்போ லைன் 2வை நம்ம எடுக்க போகிறோம். டேக்கிங் லைன் 2 ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுங்க. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3/-2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/3 ஈக்குவல் டு என்னது 5 மைனஸ் இஜட், 5 மைனஸ் இஜட் பை 6. அந்த ஈக்குவேஷன் தான் எழுதிருக்கு வேறு ஒன்று. அப்போ இதில் நோ சேஞ்ச்.
இதில் நோ சேஞ்ச். ஆனால் இதில் மட்டும் என்ன இருக்குது, சேஞ்ச் இருக்குது, மறந்துடாதீங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 / -2 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதை இஜெட்லேருந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா இஜெட் மைனஸ் 5 என்னது 6. இப்போ தான் வந்து சரியாக இருக்குது. இந்த மைனஸை மறுபடியும் என்ன பண்ணணும், இதை கீழே இறக்கிடணும், மறந்துடாதீங்க. அப்போ இறக்கி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 / -2 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் 5 - 6. இது கீழே இருக்கிறது பூரா டிசிஎஸ் சொன்னோம்ல, டிசி ரேஷியோஸ். இது டி வெக்டருக்குரியது. ஓகேவா? இதை முதல் எழுதுவோமா? எழுதுங்க, கவனமாக செய்யலாம், மிஸ்டேக் வந்துடும். அப்போ டி வெக்டருடைய பாயிண்ட்ஸ் என்ன, -2, -3, -6. இதை வெக்டராக மாற்றுங்க. அப்போ டி வெக்டர் என்பது இது -2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 6k கேப். ஓகேவா? இதில் காமன் இருக்கா, யாராச்சும் சொல்லுங்கள் பாப்பா. காமன் நம்பர் இருக்காப்பா? காமன் நம்பர் வந்து நம்பரில் கிடையாது, 2, 3, 6 நம்பர் கிடையாது. ஆனால் மைனஸ் காமனாக இருக்கா? மைனஸை வெளியே எடுத்துடணும், மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங் நம்பர் பாசிட்டிவில் வரணும், மறந்துடாதீங்க. அப்போ மைனஸை வெளியே எடுத்துட்டா 2i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் இது எவ்வளோ ப்ளஸ்ஸு 6k கேப். இப்போ ஒரிஜினல் டி வெக்டர் வந்து இந்த ஸ்கேலார் எப்போவுமே விட்டுற சொல்லிட்டான். அப்போ 2iy மைனஸ் 3j ப்ளஸ் 6k கேப், இது டி வெக்டர். தேர்ஃபோர் இது 2. இது தேர்ஃபோர் பி வெக்டரும் டி வெக்டரும் சமமாக இருக்கிறது. சமமாக இருக்கிறது. எப்படி சமமாக இருக்கு? இந்த 2 - 3 6. இங்கே பாருங்க, 2 - 3 6 கரெக்டாக இருக்குல்ல? அப்போ பி வெக்டரும் டி வெக்டரும் சமமாக இருப்பதால் பி வெக்டருக்கு பேரலாக டி வெக்டர் இருக்கும். அதாவது பி வெக்டருக்கு பேரலாக டி வெக்டர் இருக்கும். தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் இணையானவை. Therefore given straight lines are parallel அப்படின்னு என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அப்போ சுருக்கமாக 2 நேர்கோடு கொடுத்துருக்காங்கப்பா. பி கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும். 2 ஈக்குவலாக இருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், பேரலாக இருக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் எத்தனை சம்மு வந்திருக்கு? மொத்தம் 2 சம்மு. 2 சம்முமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. இந்த 6th சாப்டரில் ரொம்ப முக்கியமான சம்மு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.